அருமையாளர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நண்படத்திலே கொண்டு வருகிறேன். என்னாகமம் 23:23 பாருங்களேன். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்ன என்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். ஹல்லேலூயா! எவ்வளவு வல்லமையான வார்த்தை. அப்ப பைபிள் இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான ஒத்தம். அப்ப நான் என்ன ப்ராஃபட்டிக்கா சொல்றேன், தீர்க்க தரிசனம் என்ன சொல்றேன்னா, உங்க சூழ்நிலை ரொம்ப சீக்கிரத்துல மாறப்போகுது. ரொம்ப வருஷமா இழுத்துக்கிட்டே போகுதுல, ஜவ்வா இழுக்குதுன்றீங்கல்ல, ஆண்டவர் சொல்றார் ரொம்ப கொஞ்ச காலத்துல அது மாறிடும். அவன் ரொம்ப ஷார்ட் டைம்ல அது போக போகுது. கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எங்களுக்கு விரோதமாக நிறைய என்னமோ செஞ்சிட்டு இருக்காங்க, வந்த ஆலோசனைகளை கேட்டு. கர்த்தர் சொல்றாரு, எப்பா உனக்கு விரோதமாக ஒண்ணுமே இல்லை. அவன் தான் போட்டிருக்கு, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அப்படின்னா சிலர் செய்யறாங்கல்ல, செய்யறாங்க தானே, அது உங்க காதுக்கு விழுகுது தானே, உங்களுக்கே அது தெரியுது தானே. ஆண்டவர் சொல்றாரு, ஒண்ணுமே இல்லை. உனக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படலாம், அது வாய்க்காமல் போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அடுத்து போட்டுக்கு, தேவன் என்ன என்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே. அப்ப தேவன் உங்களுக்காக செய்ய போகிற பராக்கிரமம் நிறைந்த தேவன் செய்ய போகிற வல்லமையான காரியங்களை கொஞ்ச காலத்திலே சொல்வார்களாம். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள் சொல்லிக் கொள்வார்கள். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு பெரிய பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்ய போகிறார். வல்லமை எதிராக வருகிறது, இந்த வல்லமையுள்ள தேவன் அதை ஒன்றும் இல்லாம ஆக்கி விட்டுறாரு. ஆமென். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஏன்னா இவர் பெரிய தேவன். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் மிக 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 நல்லவர். ஆமென். அப்ப உங்களுக்கு விரோதமா எந்த மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. யாரு என்னத்தை இது பண்ணாலும் நீங்க கண்டுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒண்ணுமே செய்யாது, உங்களை தாக்காது. ஏன்னா அக்கினி மதிலாய் கர்த்தர் உங்களை சுற்றிலும் இருக்கிறார். அதே நேரத்துல சும்மா விட்டுற மாட்டாரு, உங்களுக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. அவங்களே ஆச்சரியப்பட்டு, என்னடா நம்ம எவ்வளவோ செலவு பண்ணி உனக்கு விரோதமா பண்ணோம், ஒண்ணுமே நடக்கல, நல்லா இருக்கிறானே நினைக்க போறாங்க. கர்த்தர் சொல்ல செய்ய போகிறாரு. அதனால வாசனம் போட்டிருக்கு, கொஞ்ச காலத்திலே தேவன் என்ன என்ன செய்தார் என்பதை சொல்லுவார்களாம். அப்ப தேவன் என்னென்ன செய்தார் என்று உங்க வாழ்க்கையில் என்னென்ன செய்யறாருன்றத இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, கதை மாற போது. எல்லாம் உங்களை பத்தி சொல்ல போறாங்க. எப்பா கர்த்தரை நம்பினா ஆண்டவர் பெரிய வச்சிருக்காரு, பெரிய காரியங்களை செய்து பெரிய இடத்துல வச்சிருக்கிறாரு. அவன் ஆண்டவரை கும்பிட்டாயா, ஆண்டவர் அவனை உயர்த்திட்டாரியா, சொல்ல போறாங்க. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளும் சொல்லிக் கொள்ளப்படும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மந்திர ஆலோசனை ஒன்றும் செய்யாது, மாந்திரிகம் ஒன்றும் செய்யாது. கர்த்தர் அக்கினி மதிலாய் உங்களை சுற்றிலும் இருக்கிறார். நீங்கள் பாதுகாப்பாக பத்திரமாக இருக்கிறீர்கள். ஆமென். கர்த்தர் உங்கள் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.